தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்ம திரும்புவோம். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை முதல்ல எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு பின்பு நம்ம மைக்கில் வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம். மைக்கில் வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம். அதற்கு அவர் இதோ பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. இதை கொஞ்சம் மேலே ஏத்துங்க இந்த மைக்கு. சரி, ஓகே. இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்றால், இந்த வருஷம் நாம் கர்த்தருடைய செய்கையை பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எதை பார்க்க போறோம்? கர்த்தருடைய செய்கை. கடந்த வாரத்திலே இதை குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட பேசினார். ஆமா, மோசே கர்த்தருடைய செய்கையை பார்த்தான். ஆமென் என்று சொல்லலாம். மோசே கர்த்தருடைய செய்கையை பார்த்தான். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, மோசே நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாரு. அதே போல இறையுது பிரதர், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க, இறையுது. ஓகே. அதே போல அந்த உபாகமம் கடைசியில நம்ம வாசிக்கிற பொழுது கர்த்தர் மோசேயை கொண்டு செய்த காரியத்தை பார்த்தால், அவரை மோசையை கொண்டு செய்த அற்புத அடையாளங்களை பார்த்தால், முந்தியும் ஒரு மனுஷனும் இல்லை, பிந்தியும் ஒரு மனுஷனும் இல்லை, அவ்வளவு பயங்கரமான காரியத்தை கர்த்தர் மோசையை கொண்டு செய்தார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த வார்த்தையை எனக்கு கொடுக்கிறபடியினால சொல்லுங்க, நான் இந்த வருடம் சொல்லுமா, நான் இந்த வருடம் அப்படின்னா, கடந்த வாரமே கர்த்தர் சொன்னாரு, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீ விதைத்த எல்லா விதைகளும், நீ வடித்த எல்லா கண்ணீர்களும், நீ நட்ட எல்லா செடிகளுடைய விளைச்சலை இந்த வருஷம் நீ அறுவடை செய்யத்தக்கதா யூதாவே துதிக்க துதிக்க துதிக்க, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று தேவன் கடந்த வாரத்தில் சொன்னார். அதையே திரும்பவும் சொல்லுகிறேன். இந்த வாரத்தில் அல்லது இந்த மாதத்தில் அல்லது இந்த வருஷத்தில் தேவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அறுவடையின் நாட்கள். ஆமென் என்று சொல்லாமா? அறுவடையின் வருடமா இருக்க போறது. அதுதான் கர்த்தருடைய செய்கையை நீங்க பார்க்க போறீங்க. நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டுங்க. கர்த்தருடைய செய்கையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென் என்று சொல்லலாமா? நான் அப்பவே சொன்னேன். அதாவது இந்த பூமி என்ன செஞ்சு விழுந்துருச்சு. இந்த பூமி சாத்தாங்கையில போயிருச்சு. அப்ப சாத்தாங்கையில போன பொழுது தேவனே முதல்ல ஆதாமை இயக்குனார், ஏவாளை இயக்குனார். அது அப்படியே நடந்தது. அல்லது ஆதாம் மாத்திரம் வேலை செஞ்சா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வருஷம் அப்படிங்கிறதை விட பூமியை மீட்டெடுத்து தேவன் நம்ம கையில கொடுத்ததுக்கு பின்பு தேவன் மட்டும் வேலை செய்ய மாட்டாரு. சொல்லுங்க, தேவன் மட்டும். சொல்லுங்க, தேவனே வேலை செய்யணும். எப்படி? தேவனே வேலை செய்யணும். நீரே வேலை செய்யணும், நான் நல்லா தூங்குறேன். நீரே வேலை செய்யும், நான் என்ன செய்யறேன், நல்லா சாப்பிட்டு தூங்குறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஆமென் என்று சொல்லுவோம். ஆமாம். ஒரு சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, சிஸ்டர் அதுக்கு ஜோம் பண்ணுங்க சார், இதுக்கு ஜோம் பண்ணுங்க சார். நீங்கள் சிஸ்டர் எனக்கு இன்னைக்கு வேலை சிஸ்டர், அதனால் கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும். எப்படியாம்மா? நான் என்ன சொல்கிறேன், நானும் இணைஞ்சுக்கிறேன், நீங்களும் இணைஞ்சுக்குங்க. இந்த வருஷம் அதுதான். ஆமென் என்று சொல்லாமா? சொல்லுங்க, தேவன் என்னோடு இணைந்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இணைந்திருக்கிறார். நானும் என்ன செய்கிறேன், அவரோட இணைஞ்சிருக்கிறேன். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? நான் அவரோடு கூட என்ன செய்கிறேன், இணைஞ்சுக்கிறேன். அப்போ கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய செய்கையும் இந்த வருடம் இருக்கணும், என்னுடைய செய்கையும் இந்த வருஷம் இருக்கணும். நானும் செயல்படணும், அவரும் செயல்படணும். அவர் செயல்பட ஆயத்தமாக இருக்கிறார். நான் அவரோடு கூட இணைஞ்சு அல்லது நான் அவரோடு கூட இணைஞ்சு செயல்பட கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்.
திரும்பவும் சொல்றமா, அவர் மட்டும் செயல்படுறதில்ல, ரெண்டாவது நான் மட்டும் செயல்படுறதில்ல. அதாவது கோதுமைய மீதியானுடைய கையிலேருந்து தப்புவிக்கணும். தப்புவிக்கிறதுக்கு ஒருவேளை தேவன் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாரு, யாரா இந்த இந்த செடி பக்கத்தில், எந்த செடி அது, கருவாளி மரமா? அது ஆமாம், கருவாளி மரத்துக்கல்ல யார்தா வந்து உட்காந்து போர் அடிப்பா, யார் உட்காந்து போர் அடிப்பா, யார் வருவா, யார் வருவா, யார் வருவான்னு தேவன் என்ன செய்தார்? கர்த்தருடைய தூதனானவர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தா. யார் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தா? கிதியோன் உட்கார்ந்தா. பாருங்க, கிதியோன் உட்கார்ந்த உடனே கர்த்தர் கிதியோன்ட்ட வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு? அவர் வேலை செய்ய ரெடியா இருக்கிறார். சொல்லுமா, அவர் செயல்பட ரெடியா இருக்கிறார், அவர் மகிமையை வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறார். அல்லது அவர் உங்களுக்குள் இருந்து கிரியைகளை வெளிப்படுத்த, மகிமையை வெளிப்படுத்த அவர் ரெடியா இருக்கிறாருமா. அவர் எப்படி இருக்கிறாரு? ரெடியா இருக்கிறாரு. ஆனா இந்த வருஷம், அதனால தான் சொல்றேன், அந்த டீப் பாண்டிங் சொல்றேன், அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் சொல்றேன், அல்லது அந்த சோல் பாண்டிங் சொல்றேன். அப்ப நம்ம அவரோடு கூட ஆழமா இணைய அவர் செயல்பட நானும் செயல்படுவேன். நான் செயல்பட கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமென் என்று சொல்லாமா? எப்பவும் தேவனுக்கு நம்ம அவைலபிளாக இருக்கணும். ஆமென் என்று சொல்லாமா? சென்சிட்டிவாக இருக்கணும். அப்படின்னு எடுத்துனா அவர் கூப்பிடுற பொழுது என்னப்பான்னு செய்கிறோம். ஒரு சில நேரம் இந்த கொஞ்ச நாள் இந்த அனுபவத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே நான் யாராவதோட பேசிகிட்டு இருப்பேன், அல்லது ஏதாவது ஒரு வேலை நான் செஞ்சிட்ருப்பேன். அப்படியே ஒரு மகிமை மூடும் பாருங்க. நான் அதை கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன்னா, எனக்கு சரி ஏதோ அப்படி நான் அதை ஃபீல் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விட்டேன். ஆனால் இப்போ நான் கண்டு கொண்டுட்டேன், என்னென்னா ஒரு மகிமை என் மேலே உட்கார்ந்த உடனே நான் ஜெப ரூமுக்குள்ளே போகணும்னு நான் அறிஞ்சிட்டேன். ஆமேன் என்று சொல்லாமா? ஒரு மகிமை என் மேலே உட்காருது, ஒரு மகிமையை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் போய் என்ன நடக்குன்னு தெரியாது, என்ன பண்ணுறேன்னு தெரியாது. ஆனால் நான் என்ன செய்வேன்னா, என் ஜெப ரூமில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே நான் என்ன செய்வேன்? அந்நிய பாஷை பேசுவேன். அந்நிய பாஷை பேச அது அப்படியே அந்த இடத்துல எனக்கு தெரியாது. அந்நிய பாஷை பேசிட்டு வந்துருவேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதை ஏன் கர்த்தர் என்னை பேச சொன்னார் என்கிறத அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அதை நான் என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஆமேன் என்று சொல்லாமா? அப்போ எனக்கு கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தர் செயல்பட ரெடியா இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்ல. இந்த வருஷம் கர்த்தர் செயல்பட ரெடியா இருக்கிறார், என்னை ஆயத்தப்பட சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. நான் ஆயத்தமாகணும், நான் ஆயத்தமாகணும், நான் ஆயத்தமாகணும், நான் ஆயத்தமாகணும். கர்த்தர் மோசையை கொண்டு அவருடைய மகிமையை வெளிப்படுத்த சித்தமாக இருந்தார். ஆமென் என்று சொல்லாமா? மோசையை கொண்டு அவருடைய மகிமையை வெளிப்படுத்த சித்தமாக இருந்தார் என்று சொல்லா, அல்லது மோசையை கொண்டு அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்த சித்தமாக இருந்தார். மோசையை கொண்டு அற்புதங்களை, அடையாளங்களை என்ன செய்யறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். மோசையை கொண்டு செங்கடலை பழக்க அவர் ரெடியாக இருந்தார். மோசையை கொண்டு 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேண்டிய மன்னாவை, காடைகளை கொடுக்கறதுக்கு, அல்லது அவருடைய மகிமையை வெளிப்படுத்த தேவன் ரெடியா இருந்தாரு. ஆனா மோசே ரெடி இல்ல. ஏன்னா மோசே உடைத்து போட்டுட்டு, கர்த்தர் கொடுத்ததை உடைத்து போட்டுட்டு கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல மோசே, நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய? மேலே வா, மேலே ஏறி வா சொல்றாரு. என்ன சொல்றாரு? மேலே ஏறி வா, மேலே ஏறி வா. யார்கிட்ட? யோவான்ட்ட சொல்றாரு, நீ இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு அறிவிப்பேன். ஏன்னா நான் தரிசனத்தில் பார்த்தேன், ஒரு ஏணிங்க வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாருமா, உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஏறி வா மகளே, ஏறி வா. உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் உங்க பிசினஸ் காரியமா இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப காரியமா இருக்கலாம், ஒருவேளை உங்க வேலை காரியமா இருக்கலாம், உங்க கணவனுடைய காரியமா இருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம். உங்களுக்கு வேண்டியதை என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணுங்கிற கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஏசப்பா சொல்றாரு, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு யார்கிட்ட சொல்றாரு? யோவான்ட்ட சொல்றாரு, மோசேட்ட சொல்றாரு, ஏறி வா மோசே, நான் என்ன செய்றேன்? எழுதுவேன். என்ன சொல்றாரா? நான் எழுதுவேன். நான் உன் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை நான் எழுதுவேன். மறுபடியும் உன் மேலே வச்சுக்கிற நோக்கத்தை நான் எழுத போறேன். ஏறிவான்னு சொன்ன பொழுது, அதாவது அந்த மலையின் அடிவாரம் சீனாய் மலை, 7 மலை இருக்கு. அதுல ஒரு மலை சீனாய் மலை. அந்த சீனாய் மலை 8700 அடி. எப்படியாமா? 8700. அப்போ எத்தனை மைல் நான் கணக்கெல்லாம் போடல. 8700 அடி விடியற்காலத்தில். சொல்லுங்க, எப்படியாமா? சொல்லுங்க, விடியற்காலத்தில். விடியற்காலத்தில் ரொம்ப அப்படியே ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா? ரொம்ப சூடாக இருக்கும்.
நீங்க நினைச்சு பாருங்க, அந்த விடியற் காலத்துல அந்த குளிரோட, அந்த நைட்டோட நைட், அதாவது அந்த விடியற் காலம்னா இரவு இருளா தான் இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டாரே, ஏறிவான்னு சொல்லிட்டாரே. இதற்கெல்லாம் நீங்க இணைஞ்சுக்கணுமா இந்த வருஷம்? இதுக்கெல்லாம் நீங்க இணைஞ்சுக்கணும், இதுக்கெல்லாம் நீங்க இணைஞ்சுக்கணும். இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாருமா, ஏறிவா. அந்த 8700 அடியை தாண்டி 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 ஏறி 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 மோசே ஏறினார், தேவன் இறங்கினார். அப்ப என்னன்னா, வழியிலேயே இருந்தார், வழியிலேயே காத்துட்டு இருந்தார். மோசே எப்போ வருவேன்னு வழியிலேயே காத்துட்டு இருந்தாரு. இன்னொரு மனுஷனுக்காக காத்திருந்தார். யார் அது? ஸ்தேவான். அவன் மறிச்சுட்டு மேலே போறான். ஏசப்பா எழும்பி நின்று ஸ்தேவானை வரவேற்றாராமா. அவன் அப்போ சொல்ல வாசிக்கிறது எதுக்கு சொல்றனா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. அப்ப இது எதுக்கு சொல்றனா? கர்த்தர் செயல்பட வேண்டும் என்றால், சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தர் செயல்பட வேண்டாம். பக்கத்துல கருத்தை பிடிமா. கர்த்தர் செயல்பட வேண்டும் என்றா நீங்களும் செயல்படணும், நீங்களும் செயல்படணும். எழுப்ப எழுப்ப தூங்கிட்டு இருக்க கூடாது. எப்படி அவன் எழுப்ப எழுப்ப, அல்லது இந்த பக்கம் படுத்து இந்த பக்கம் படுத்து, இன்னும் கொஞ்சம் தூரம் ஆண்டவர், இங்கு இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம், கொஞ்சம் குளிரா இருக்கு, கொஞ்சம் டயர்டா இருக்கு. இல்லை ஆண்டவரே, இல்லை, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு இந்த வருஷம்? சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, என்ன எதிர்பார்க்கிறாரோ, அந்த ஆமா டீப் பாண்டிங் சொல்லுமா, அந்த டீப் பாண்டிங்க, அந்த டீப் பாண்டிங்குள்ள தேவன் உங்களை கொண்டு வர விரும்புறா. அந்த டீப் பாண்டிங்குள்ள தேவன் உங்களை கொண்டு வர விரும்புறபடினால, ஓ எஸ் லார்ட், நன்றி நன்றி. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கூட தேவன் இந்த வருஷம் உங்களை கொண்டு வரபடினால இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, ஏறிவா ஏறிவா ஏறிவா, செயல்படு செயல்படு மகளே. இந்த வருஷம் கொஞ்சம் தேவனுக்காக நேரங்களை ஒதுக்குங்க, தேவனுக்காக இந்த வருஷம் நேரங்களை ஒதுக்குங்க. ஆமா, தேவனோடு கூட நடக்க, தேவனோடு கூட சம்பாசிக்க, அவரோடு கூட தனித்து பேசுகிறதுக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாருமா. கர்த்தர் சொல்லாரு, அவர் செயல்பட ரெடியா இருக்கிறாரு, நீங்க செயல்பட ஒப்பு கொடுக்கணும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? கடந்த வாரத்திலே கர்த்தர் யாரை குறித்து நம்மளோட பேசினாரு? இப்பதான் நம்ம சொல்லுங்க, மோசையை குறித்து தேவன் பேசினார். அதாவது கர்த்தருடைய செய்கையை தேவன் மோசையை கொண்டு வெளிப்படுத்தினார். இந்த வாரம் தேவன் நம்மளோடு கூட ஒரு சகோதரனுடைய செய்கையை குறித்து நம்மளோடு கூட பேச போகிறார். அந்த செய்கையினுடைய முடிவை, அதாவது அந்த மக என்ன செஞ்சா, அந்த மக என்ன செஞ்சா, அல்லது அந்த சகோதரி என்ன செஞ்சாங்க, அதுக்கு தேவன் என்ன செய்தார்? ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? ஓ நன்றி. ஆமா, வேதத்திலிருந்து வாசிப்போம். ஒரு கொட்டுங்க. ஆமா, வேதத்திலிருந்து வாசிப்போம். வாசிங்க பார்க்கலாம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1-2. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோட 2 குமாரரோட கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். போதும், அந்த இடத்துல வாசிக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், கடந்த வாரத்திலே மோசே செயல்பட்டான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கடந்த வாரத்திலே மோசே செயல்பட்டான். தேவன் செயல்பட்டு மோசையின் மூலமாக கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். செங்கடலை பிளந்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு தேவன் செயல்பட்டார். கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சு வெளியரங்கமாச்சு, அல்லது கர்த்தர் தனது கிரியைகளை என்ன செஞ்சாரா, வெளிப்படுத்தினார். ஓகே, இந்த வாரத்தில் இந்த இடத்துல வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்தில் பஞ்சம் உண்டானபடினாலே இங்க ஒரு சகோதரி, யாரு, நகோமி, அவ என்ன செஞ்சாலாமா, எங்க போய் சஞ்சரிக்க போறா? மோவாப்புக்களை போய். சொல்லுங்க, எங்கயாமா? மோவாப்புக்களை போய் அவ என்ன செய்யறானா, சஞ்சரிக்கிறா. அப்படி மோவாப்புல போய் அவ சஞ்சரிக்க போனது நிமித்தம், அதாவது இப்ப நம்ம பேச போது நகோமியில ரூத்தை பத்தி பேசுறோம். அது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனா நகோமியை குறித்து நான் சொல்லிட்டு அடுத்து ரூத்தை குறித்து நம்ம கொஞ்சம் இன்னைக்கு தியானிக்க போறோம். அதாவது நகோமி என்ன செஞ்சாலா, அவ அந்த தேசத்தை விட்டு கர்த்தர் குறித்த எல்லை, குறித்த ஸ்தானம், குறித்த இடம், குறித்த காரியம், குறித்த ஆமாம் அந்த மகிமை, இது எல்லாவற்றையும் விட்டுட்டு பெத்லகேமை விட்டுட்டு எங்க போய் குடியிருக்கிறான்?
மோவாப்புல போய் குடியிருந்தபடினால அவள் இழந்தாள். முதல்ல சொல்லுங்க, அவள் இழந்தாள். அதாவது இது எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதுவேளை இதெல்லாம் முந்தி நடந்திருக்கலாம். ஆனா 2026ல எல்லாமே மாறணும். ஆமென் என்று சொல்லாமா. பாருங்க, இந்த நகோமி குறித்த எல்லையை விட்டு, குறித்த ஸ்தானத்தை விட்டு, குறித்த மகிமையை விட்டு அவ எங்க செஞ்சா? மோவாப்புக்குள்ள போனபடினாலே அவள் குடும்பத்தை இழந்தாள். சொல்லுங்க, முதல்ல எதை இழந்தா? குடும்பத்தை இழந்தா. ஒண்ணு. ரெண்டாவது, அவ வாழ்க்கை கசப்பாக மாறினது. எல்லாரும் சொல்லுங்க, அவ வாழ்க்கை எப்படி இருந்ததாமா? கசப்பாக மாறினது. எல்லாவற்றையும் அவள் என்ன செஞ்சா? இழந்தா. கசப்பாக மாறினா. தேவ கோபத்தை வாங்கி கொண்டா. ஆனா அதே நகோமி திரும்பவும் எழும்பி எங்க வருகிறா? மோவாப்பை விட்டு அவ பெத்லகேமுக்கு வருகிறபடினாலே முதல்ல அவ என்ன செஞ்சா? இழந்த அல்லது அவள் இழந்த அந்த கிருபையை திரும்ப பெற்றுக்கொண்டாள். ஆமென் என்று சொல்லாமா. ரெண்டாவது, அவளை எல்லாரும் பாக்கியவதி என்றார்கள். அடுத்து, கர்த்தருடைய கண்களில் அவளுக்கு என்ன கிடைத்ததாமா? தயவு கிடைத்தது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கடந்த வாரத்தில் சொல்றார், மோசே உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறி வந்தது நிமித்தம் கர்த்தர் திரும்ப அவனுக்கு எழுதி அவன் மேல வச்சிருந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றி மோசையோடு கூட இருந்து செய்த காரியங்கள் பயங்கரமா இருந்தது. அதுபோல இந்த இடத்துல வாசிக்கிறோம், நகோமி அந்த ஸ்தானத்தை விட்டு, ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம எங்கேயோ கடந்திருக்கலாம். தேவன் குறித்த ஸ்தானத்தை விட்டு, குறித்த திட்டத்தை விட்டு, குறித்த நோக்கத்தை விட்டு ஒருவேளை நம்ம வழி விலகி போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், எழும்பி நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த வருஷம் தேவன் எனக்கு குறித்த ஸ்தானம், குறித்த எல்லை, குறித்த ஊழிய, குறித்த தேவ திட்டம், தேவ திட்டத்துக்குள்ள நம்ம வருகிற பொழுது கர்த்தருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க போகுது. எல்லாரும் கரந்தட்டலாமா? கர்த்தருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்க போகுது. கர்த்தருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்க போகுது. கர்த்தர் என்னை, ஆமா, எஸ் எஸ், என்னை மறுபடியும் கடாட்சிக்க போறார். எல்லாரும் என்னை பாக்கியவதி எங்க போறாங்க? நான் குடும்பம் மற்றும் தனித்தவளா இருந்த என்னைய, பாலைவனமா இருந்த என்னைய சோலைவனமா கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, இது நகோமி. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற நபர் ரூத்தை குறித்து பேச போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா. ரூத்தை குறித்து கர்த்தர், அதாவது ரூத்தினுடைய வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா. அதாவது ரூத்துக்கு கர்த்தர் செய்த காரியம், கர்த்தருடைய செய்கை என்ன? கர்த்தருடைய செய்கையை காண்பீர்கள் என்று சொன்னா, ஒரு ரூத்தின் அர்ப்பணிப்பு நிமித்தம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. ஒரு ரூத்தின் அர்ப்பணிப்பு நிமித்தம் அப்படி சொல்லலாம். அல்லது அவள் கீழ்ப்படிந்தது நிமித்தம். சொல்லுங்க, அவள் கீழ்ப்படிந்தது நிமித்தம், அவள் அர்ப்பணித்தது நிமித்தம் முதல்ல அவன் மேல இருந்த சாபம் நீங்கினது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. முதல்ல ரூத்து மேல இருந்த சாபம் நீங்கினது. ஏன்னா அந்த ரூத்து மேல யார் நிமித்தம் சாபம் வந்தது? லோத்தின் நிமித்தம். ஏன்னா லோத்தினுடைய சந்ததி தான் யாரு? மோவாப். மோவாப்பில் இருக்கிறதா யாரு? ரூத்து. ரூத் யாரு? மோவாப்பிய ஸ்திரீ. ரூத் யாரு? இல்லை, தெரியுமா தெரியாதா? மறுபடியும் நான் அங்கே போயிட்டு வரணுமா, அதனால தான் கேட்குறேன். அதாவது யாரு? லோத்து தேவன் காண்பித்த அந்த இடத்துல என்ன செய்யல? இல்லை, என்ன செய்யல? இல்லை அப்படின்னு சொல்றதை விட எப்படி சொல்ல அப்படின்னா, லோத்துக்கு வந்த சோதனை என்னன்னா, சோதோம் கொமோராவை பார்த்துட்டு என்ன செஞ்சான்? போயிட்டான் உள்ள. என்ன செஞ்சிட்டான்? உள்ள போயிட்டான். அந்த லோத், அதாவது தேவன் அருவருத்த அந்த தேவன் அருவருத்த அந்த சோதோம் கொமோராவுக்குள்ள லோத்து போனது நிமித்தம் அந்த குடும்பம் சாபமாக்கப்பட்டது. ஒருவேளை அவன் ஆபிரகாமோடு இருந்திருக்கலாம், அது குறித்த ஸ்தானத்தில் இருந்திருக்கலாம். சாபமாக்கப்பட்டது. லோத்துவின் மனைவி என்னானா? உப்புத்தூணானா? லோத்துவின் மனைவி உப்புத்தூண் ஆயிட்டா. லோத்துவினுடைய 2 குமாரத்திகள் தன் தகப்பனோடு கூட தவறான உறவு கொண்டு பெற்றெடுக்கப்பட்ட சந்ததி தான் என்னது? மோவாப்பிய சந்ததியும் அம்மோனிய சந்ததியும். அப்ப இந்த மோவாப்பியன் 10 தலைமுறைக்கு எங்க வரக்கூடாது? சபைக்குள்ளேயே வரக்கூடாது என்று சொல்லி தேவனாலே ஒதுக்கப்பட்டு சாபத்துக்குள்ளான சந்ததி தான் இந்த ரூத்தின் சந்ததி. அல்லது சாரி, அந்த மோவாப்பிய சந்ததி. அந்த மோவாப்பிய சந்ததி தான் யாரு? இந்த ரூத். அப்போ இந்த ரூத்து மேலே என்ன இருந்தது? சாபம் இருந்தது. ஒரு ஸ்திரீ, இந்த ரூத்தினுடைய அர்ப்பணிப்பு, இந்த ரூத்தினுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் முதல்ல சொல்லுங்க, அவன் மேலே இருந்த சாபம் நீங்கிச்சே. ஒன்று. ரெண்டாவது, அவளுடைய இனமான மோவாப்புக்கு மேலே இருந்த சாபம் நீங்கினது. 2. மூணாவது, அந்த மோவாப் தேசத்தில் இருந்த சாபமே நீங்கினது. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனுஷனுடைய அர்ப்பணிப்பு ஒரு தேசத்தின் சாபத்தையே நீங்கினது. ஆமென் என்று சொல்லாமா? ஆமா, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாபின் நிமித்த தேசத்துக்குள்ள என்ன வந்துச்சு? சாபம். யாரு? ஆதாம் ஏவாள்.
ஆதாம் ஏவாளினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தேசத்துக்குள்ள என்ன வந்துச்சு? சாபம் வந்துச்சு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதினாலே தேசத்துக்கு ரட்சிப்பு வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. ஆதாமினுடைய மீறுதல், ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தேசத்துக்குள்ள சாபம் வந்துச்சுமா. ஆனா ஏசப்பா ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே தேசத்துக்குள்ள என்ன வந்துச்சாமா? ஆசீர்வாதம் வந்துச்சு. நீங்க கர்த்தர் சொல்லாருமா, ஒருவேளை உங்களுக்கு மூதாதையருடைய சந்ததியார், ஒருவேளை உங்களுக்கு முன்னோர் இந்த சந்ததியார் கீழ்ப்படியாமை நிமித்தம் உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, ஒருவேளை உங்க இனத்துக்குள்ள சாபம் வந்து இருக்கலாம். ஆனா உங்க ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படி, கையப்படிமா, கையப்படி சொல்ல, உங்க கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள அல்லது உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க தேசத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா உங்களுடைய கீழ்ப்படிதல். அதே மாதிரி லோத்துவ சொல்லாமே, அவன் என்ன செஞ்சானா? சோதோம் குமாராவை வாசிங்க பார்க்கலாம் அந்த வேத வசனத்தை. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் வாசிங்க. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இதெல்லாம் முதல்ல கரெக்ட் பண்ணணும். 13:10 வாசிமா. 13:10 ஆதியாகமம் 13:10 வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினவனாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சேவாருக்கு போ வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆமென் என்று சொல்லலாமா? கொஞ்சம் சவுண்ட் வைங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து எதை பார்க்கறானாமா? சோதோம் கொமோரா. சொல்லுங்க, எதை பார்க்கறாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க, எதை பார்க்கறாராமா? என்ன சத்தமா சொல்லுங்க, எதை பார்க்கறாரு? சோதோம் கொமோரா. என்ன கொஞ்சம் சோதோம் கொமோரா. ஓகே. சோதோம் கொமோராவை பார்த்த உடனே அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? செழுமையான தேசம். கர்த்தருடைய தோட்டத்தை போல சொல்லுங்க, செழுமையான தேசம். சொல்லுங்க, செழுமையான தேசம். சொல்லுங்க, என்னவாமா? செழுமையான தேசம். இந்த செழுமையான தேசத்தை பார்த்த உடனே லோத்து என்ன செய்யறா அப்படின்னா, இது சோதோம்ல நிறைய பாவம் இருக்கு, அதெல்லாம் அடுத்து, ஆனா அந்த தேசத்துல செழுமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சா? அந்த தேசத்துல போய் என்ன செஞ்சா? குடிபெயர்ந்தான் அல்லது அந்த தேசத்துல போய் தங்கி இருந்தான். அப்படி அவன் தங்கி இருந்த நிமித்தம் அந்த தேசத்தினுடைய பாவம் அந்த மனைவி மேல ஒட்டி இருந்தது. மனைவி மேல மாத்திரமல்ல, அதாவது தகப்பனோட போய் தவறான உறவு கொள்றோமே அப்படிங்கிற அந்த உணர்வு கூட இல்லாத அளவுக்கு அவங்க பாவம் செஞ்சாங்க. அப்படின்னா அந்த பிள்ளைகள் அந்த பாவத்துல வளர்ந்தபடினால் அல்லது அந்த பாவம் இருக்கிற இடத்துல வளர்ந்தபடினால் இது தவறுன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பிள்ளைகள் அங்கே வளர்க்கப்பட்டாங்கன்னா, அப்போ ஒரு தகப்பனுடைய கீழ்ப்படியாம அல்லது அந்த தகப்பனுடைய இச்சையின் நிமித்தம் என்ன நடந்ததாமா? அந்த தேசத்துக்குள்ள போனதுனால லோத்துனுடைய குடும்பமே என்ன செஞ்சாமா? சாபத்துக்குள்ளானது. ஆனா இந்த ரூத்தினுடைய அர்ப்பணிப்பு, எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. லோத்து என்ன செஞ்சா? அந்த சோதோம் கொமோராவை பார்த்து அதுக்குள்ள போய் அவன் பிரவேசித்து அதுக்குள்ள போய் அவன் வாழ்க்கையாய் வாழ்ந்தபடினால அந்த சாபங்கள் அவன் மேல வந்துச்சு. ஆனா இந்த ரூத்தை குறித்து நம்ம சரித்திரத்துல வாசிச்சோம் அப்படின்னா, ரூத்து ஒரு நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை. ரூத்தினுடைய தங்கச்சி பேர் என்ன? அக்கா தங்கச்சி 2 பேரு. ஒர்பால். யாரு? ஒர்பால், ரூத். இவங்க 2 பேரு நல்ல ஐஸ்வர்யவான் வீட்டினுடைய மகள்கள். இப்ப இந்த எலிமெலேக்கு நவோமியும் போய் என்ன செஞ்சாங்க? அப்புறம் மக்லோன், கிலியோன், இவங்க 4 பேரும் போய் எங்க? மோவாப்புக்குள்ள போற பொழுது அந்த ஐஸ்வர்யவான்களுடைய பிள்ளைகளை தான் இவங்க திருமணம் செஞ்சு கொண்டாங்க. ஒருபாலையும் ரூத்தையும் யார் திருமணம்? இந்த மக்லோன், கிலியோன் என்ன செஞ்சாங்க? திருமணம் செய்து கொண்டுட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 2 பேர் மக்லோன், கிலியோன் 2 பேர் என்ன செஞ்சாங்க? இறந்துட்டாங்க. முதல்ல எலிமெலேக்கு இறக்குறான். அதுக்கப்புறம் இந்த 2 பிள்ளைகள் என்ன செய்றாங்க? இறந்து போறாங்க. இந்த 2 பிள்ளைகள் என்ன செய்றாங்க? இறந்து போறாங்க. அப்ப இறந்த உடனே நகோமி சொல்றா, சரிப்பா நான் என்ன செய்றேன்? என் தேசத்துக்கு நான் திரும்பி போறேன்.
என் தேசத்துக்கு நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இங்கேயே இருங்க. என்ன சொல்றான், நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் என் தேசத்துக்கு போறேன். ஏன்னா இனிமேல் நீங்க எங்களோட எங்களோட அல்லது என்னோட நீங்க வரனாலும் உங்க வாழ்க்கை என்ன செய்யாது, கட்டப்படாது. மறுபடியும் நான் பிள்ளை பெற்று நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பிள்ளையெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க அப்பா அம்மா வீட்டிலே இருங்க, உங்க வசதியான வாழ்க்கையிலே இருங்க, உங்க அரண்மனை வாழ்க்கைக்குள்ளே இருந்துங்க. நல்ல சாப்பாடு இருக்கும், நல்ல ட்ரெஸ் இருக்கும், உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கும், உங்க அப்பா அம்மா கூடயே இருப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு இங்க எல்லா வசதி இருக்கு, எல்லாம் வாழ வேண்டிய எல்லா வசதி இருக்கு. நான் என் தேசத்துக்கு போறேன், நீங்க எங்கேயே இருங்க, மோவாப்பிலேயே இருங்கன்னு சொன்ன பொழுது ஓர்பாள் முத்தமிட்டு அவள் என்ன செய்தாள், தன் வீட்டுக்கு போனாள். ஆனால் ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். ஆமென் என்று சொல்லலாமா? எனக்கு அந்த வசதியான வாழ்க்கை வேண்டாம், இன்னும் எனக்கு ஒரு திருமணம் வேணும்னு சொல்லி எங்க அம்மாவாட்ட போய் நிற்க மாட்டேன், நான் எங்க அப்பா அம்மாட்ட போய் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன், எனக்கு மறுபடியும் அந்த வாழ்க்கை வேண்டாம். ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று வேணும், என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனிடத்துல நான் அடைக்கலமாய் வருகிறேன், எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், உதறேன், எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன், எல்லாவற்றையும் நான் இழக்க ரெடி. ஏன் தெரியுமா? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் எங்கே மறிக்கிறீரோ அங்கே நானும் மறிக்கிறேன், நான் உம்மோடு கூட தான் வருவேன் என்று ரூத்து நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டாள் என்று சொல்வதை விட ரூத்து இஸ்ரவேலின் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாள். நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டுங்க, நல்லா நல்லா நல்லா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமாமா? திரும்ப சொல்றேன், லோத்து எப்படியாமா? லோத்து அந்த பசுமையான அந்த எல்லையை பார்த்துட்டு அவன் என்ன செஞ்சா, அங்கே குடியேறும்படி போனா. ஆனா ரூத்து தேவனுக்காக எதையும் விட்டு விடுகிறதுக்கு ரெடியா இருந்தா. ரூத்து தேவனுக்காக விட்டுவிட ரெடியா இருந்தா. அந்த செய்கையை கர்த்தர் பார்த்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுமா? அந்த செய்கையை பார்த்தார். அதனால் தான் போவா சொல்றார், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. எந்த சந்ததி சாப சந்ததியோ, எந்த சந்ததி சாபம்னு சொன்னாரோ அந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் கொண்டு வருகிற அளவுக்கு பெரிய பிளானுக்கு தன்னை அர்ப்பணித்தவள் இந்த ரூத். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன என்கிட்ட சொல்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதாவது கர்த்தர் என்ன விரும்புறார் அப்படின்னா, நம்மளை கர்த்தர் எப்படி தெரியுமா உருவாக்க விரும்புறாரு? அதாவது இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்லை, சொல்லுங்க, எனக்கு மட்டும் இல்லை, என்னிலிருந்து புறப்படுகிற வல்லமை, என்னிலிருந்து புறப்படுகிற மகிமை, தேசத்துக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உன்னை எதற்கு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் தேசத்துக்கு, தேசத்துக்கு, தேசத்துக்கு. உனக்கு நீ இல்லை மகளே, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. ஆமென் என்று சொல்லலாமா? மோசே அர்ப்பணித்தது நிமித்தமாய் மோசேக்கு மட்டுமல்ல தேசத்துக்கே ஆசீர்வாதம். ஆமென் என்று சொல்லாமா? இந்த ரூத்தினுடைய அர்ப்பணிப்பு அவளுக்கு மட்டும் இல்லை, சொல்லுங்க, ரூத்தினுடைய அர்ப்பணிப்பு அவ சாப நீங்குச்சுன்னு சொல்ல முடியாது, அல்லது அவளுடைய இனம் மட்டும் இல்லை, மோவாப் தேசத்தினுடைய சாபத்தையே நீக்கிறதுக்கு, அல்லது மோவாப் மேலே இருந்த அந்த சாபம் நீங்குகிறதுக்கு இந்த ரூத்து தன்னை அர்ப்பணித்திருந்தாள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, பரலோகம் அவளை குறித்திருந்தது. எந்த நோக்கத்துக்கு பரலோகம் அவளை முன்குறித்ததோ, எந்த நோக்கத்துக்கு பரலோகம் அவளை அழைத்ததோ, எந்த நோக்கத்துக்கு பரலோகம் அவளை மகிமைப்படுத்த நினைத்ததோ அந்த நோக்கத்துக்கு முற்று முடிய தன்னை அர்ப்பணித்தாள் என்று சொல்லுவதை விட எதையும் இழக்கிறதுக்கு ரெடியா இருந்தாள். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, திரும்பவும் சொல்றேன், கர்த்தருடைய செய்கை இந்த வருடம் வெளியரங்கமாக வேண்டும் என்றால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மோசேயை எடுத்துக்கொண்டு ஏறி வந்தான். இந்த ரூத்து தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாள். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான், தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படித்திருந்தான், தேவ திட்டத்தோடு அவள் கூட இணைஞ்சா. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், இந்த வயசான இந்த நகோமியோடு கூட போறனால என் வாழ்க்கை, ஒருவேளை அவள் உலகத்தோட யோசித்திருந்தா அப்படிதான் நினைச்சிருப்பான்.
உலகத்தோட யோசிச்சிருந்தா அல்லது உலக பார்வையில யோசிச்சிருந்தா இந்த நகோமியோடு போறனால என் வாழ்க்கை கட்டப்படுமா, நகோமியோட போறனால என் வாழ்க்கையில மறுபடியும் எனக்கு ஒரு கணவன் வருவாரா, நகோமியோட போகிறனால என் வாழ்க்கையில மறுபடியும் ஆசீர்வாதம் வருமா, நான் இவ்வளவு சுகபோகமா வாழ்றேனே, இவ்வளவு அரண்மனையில வாழ்றேனே, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், ஒருவேளை இந்த நகோமியோடு போறனால இந்த சுகபோகமான வாழ்க்கை என் வாழ்க்கையில வருமானு சொல்லி ஒருவேளை ரூத்து யோசித்திருந்திருப்பாள் என்றால் நகோமியோட வந்திருக்க மாட்டா. ஆனா அவளுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைக்குள்ள நான் போயிட்டேனா, இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைக்குள்ள நான் அடைக்கலமா வந்துட்டேனா, பரலோகம் எனக்கு நிறைவான வாழ்வை தரும், பரலோகம் எனக்கு மகிமையான வாழ்க்கை தரும், பரலோகம் எனக்கு கர்த்தர் குறித்திருக்கிற அந்த மகிமையை காட்டுவார் என்று சொல்லி எதையும் இழக்க ரெடியா இருந்தால் ஆமென் என்று சொல்லலாமா. இன்னைக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச போகிறார். அதாவது ரூத்து ஒன்று கீழ்ப்படிந்தார். சொல்லுங்க, ரூத்து என்ன பண்ணியிருந்தா? முதல்ல கீழ்ப்படிந்தார், ரெண்டாவது அர்ப்பணித்திருந்தாள், ரெண்டாவது இவ்வளோ நேரம் அர்ப்பணிப்பு. ஆனால் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தனது மகிமையை வெளிப்படுத்த அல்லது இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தனது செய்கையை வெளிப்படுத்துறதுக்கு ரூத்து எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவளா இருந்தால், எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா. இந்த ரூத்து ஜெயங்கொள்ளுகிறவளா இருந்தால், இந்த ரூத்து ஜெயிக்கிறவளா இருந்தால். அப்படி எதங்க ஜெயிச்சாவ? இதை நம்ம எல்லாம் மறுபடியும் தியானிக்கிறதா. ஆனால் மறுபடியும் இந்த வருஷம் உங்களை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். இந்த வருஷம் கர்த்தருடைய செய்கை, எல்லாம் இறுதியத்தை கை வச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் கர்த்தருடைய செய்கையை நான் காண வேண்டும் என்றால் இந்த 3 காரியத்தில் நான் ஜெயிக்க வேண்டும். நான் ஜெயிக்க வேண்டும். திரும்ப சொல்லுங்க, நான் ஜெயிக்க வேண்டும் அல்லது நான் ஜெயம் எடுக்க வேண்டும். வாசிப்போம். 1 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வேத வசனம் வாசிங்கம்மா. போது இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது நம்ம ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, சொல்லுங்க, நம்ம ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ இந்த 3 காரியத்தில் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா போதும். எத்தனை காரியம்? 3 சொல்லுங்க. மாமிசத்தின் இச்சை, சொல்லுங்க, மாமிசத்தினுடைய இச்சை. 2வது கண்களின் இச்சை. 3வது ஜீவனத்தினுடைய பெருமை. இதை குறித்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டீப்பாக ஒரு சில காரியத்தை ஆவியானவர் நம்மளோடு கூட இன்றைக்கு பேச போறாரு. திரும்ப சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த 3 போராட்டம் தாங்க இருக்கும். அப்படி சொல்லலாம். இல்லைனா நான் தேவனோடு கூட இணைய முடியாதபடி, சொல்லுங்க, நான் தேவனோடு இணைய முடியாதபடி இந்த 3 தான் என் வாழ்க்கையில போராடும். எப்படி போராடு? இந்த 3ஐயும் நான் ஜெயிக்கணும். அப்படின்னா என்ன அப்படிங்கிறதை குறித்து, அதாவது ரூத் இதை எப்படி ஜெயிச்சா அப்படிங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். திரும்பவும் சொல்லுங்க, எதாமா? மாமிசத்தின் இச்சை, சொல்லுங்க, மாமிசத்தின் இச்சை. 2வது கண்களின் இச்சை. 3வது ஜீவனத்தின் பெருமை. இது எங்கிருந்து தொடங்குது? சொல்லுங்க, ஆதியாகமத்துல தொடங்குது. சொல்லுங்க, ஆதியில தொடங்குது. எங்க தொடங்குது? அங்க தொடங்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன்பு தொடங்குனது இன்னைக்கு வேலை செய்துங்க. 4000 வருடங்களுக்கு முன்பாக தொடங்குனது. அதாவது சாத்தா என்ன செய்யறா? அந்த கனியை கொண்டு வந்து யார் கையில கொடுக்குறான்? ஏவாள் கையில. அதை ஏவாளுக்கு காட்டி, அந்த இடத்த எடுத்துக்குங்க பார்க்கலாம். ஏவாள் கையில காட்டி அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 6வது வேத வசனம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் 3:6. ஸ்திரியானவள், ஏன் மைக்கு கொடுக்கும் இல்லையா? கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வச்சிங்கன்னா சரியா இருக்கும். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது. ஆமா, கம்மியா வைங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம். எப்படியாமா? அந்த அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் எப்படியாமா? புசிப்புக்கு நல்லது. சொல்லுங்க, புசிப்புக்கு நல்லது. 2வது பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது. அப்படின்னா இதுதான், அதாவது புசிப்புக்கு நல்லது. முதல்ல என்னதுன்னா புசிப்புக்கு நல்லது. கொஞ்சம் வைமா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. அந்த புசிப்புக்கு நல்லது. அப்படின்னா மாமிசத்தின் இச்சை, சொல்லுங்க, எப்படியாமா?
மாமிசத்தின் இச்சை. அப்படி புசிப்புக்கு நல்லதுன்னா மாமிசம். ஏன்னா அந்த புசிப்பு எங்க தான் வருது? டேஸ்ட், மாமிசம். அப்படின்னா இதை பார்த்த உடனே இதை சாப்பிடணும்னு தோணுது பார்த்தியா? ஆமா, சிக்கன் பிரியாணியை பார்த்த உடனே அடுத்து என்னென்னமோ சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே வருமே வராதுங்க. ஆமா, சிக்கன் ஃப்ரை, அது இது என்னென்னமோ இருக்கு. இப்போ என்னது? சமோசா, அடுத்து சவர்மா. சவர்மா, அதை பார்த்த உடனே ஒரு இச்சை, எப்படியாவது வாங்கி சாப்பிட்றோம். அந்த கடையில எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்க, அல்லது அந்த சிக்கன் ரோல் அப்படியே உருளும் பாருங்க, உருளும் பாருங்க. அப்பா சே, இது என்னது? புசிப்புக்கு நல்லது, மாமிசத்தின் இச்சை. இதை கோட் பண்ணுறேன், அண்டர்லைன் பண்ணுறேன். புசிப்புக்கு நல்லது, மாமிசத்தின் இச்சை. ரெண்டாவது, அடுத்து பார்வைக்கு இன்பம். எப்படியாமா? பார்வைக்கு இன்பம், கண்களின் இச்சை. சொல்லுங்க என்னமாம்மா? ரெண்டாவது. அடுத்தது கண்களின் இச்சை. அடுத்து சாத்தா ஒரு விதையை போட்டா. என்ன விதைனா, இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளில் யாரை போல மாறுவீங்க? தேவர்களை போல மாறுவீங்க. எப்படியாமா? நீங்க தேவர்களை போற. இதுதான் ஜீவனத்தின் பெருமை. அப்போ இது என்னன்னா, ஒன்று திரும்ப சொல்லுங்க. இதனுடைய விளக்கம் இங்கதான் இருக்குது. இதனுடைய விளக்கம் இங்கதான் இருக்குது. சொல்லுங்க. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இங்கிருந்து தான் தொடங்குது இது. இவன் சொல்றா, இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க யாரை போல ஆயிருவீங்க? தேவர்களை போல மாறிடுவீங்க. இன்னைக்கு யோகான்னு சொல்கிறோமே, யோகா அப்படியே உள்ள போய் ஒரு பரவச நிலைக்குள்ளே போய் தன்னையே மறந்து அந்த இருளான ரோகத்துக்குள்ளே உலாவது. அதுதான் தேவனை போல சாத்தானுடைய தந்திரம். எப்படியாமா? சாத்தானுடைய தந்திரங்கள். அதாவது நான் அப்படியே சொல்லணும்னு நினச்சி இப்போ சொல்கிறேன், ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாலும் சொல்கிறேன். நான் அப்படியே சொன்னல, ஒரு சில நேரம் என் மேலே ஒரு பிரச்சனை இறங்கும். இப்போ அந்த அனுபவம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லாமல், ஒரு நாள் நான் என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளே சமைச்சிட்டு இருக்கிறேன். என் ஒரு சாட்சியை சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே நான் சமைச்சிட்டு இருக்கிறேன். நான் வெங்காயம் தான் வெட்டிட்டு இருக்கிறேன். திடீர்னு என் மேலே ஒரு பிரச்சனை இறங்குது. என்னை அறியாமல் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். அறியாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கிறேன். அப்படியே நான் என்ன செய்கிறேன், வெங்காயத்தை வெட்டிட்டு அந்நிய பாஷை பேசுகிறேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியுது, ஆவியானவர் என் நாவோடு கூட. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறேன், அந்நிய பாஷை ஒரு சில நேரம் உங்கள் நாவில் வந்துச்சுன்னா, ஆவியானவர் உங்கள் நாவோடு கூட இணைஞ்சு ஏதோ ஒரு காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணுறதுக்கு உங்களோட இணைஞ்சிருக்கிறார்னு அர்த்தம். நல்ல விளங்கமா? நீங்கள் ஜபத்தில் போய் உட்கார பொழுது உங்கள் நாவில் அந்நிய பாஷை வருதுன்னா, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆவியான. நிறைய சொல்லியிருக்கிறேன். கும்பகோணத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆவியானவர் விண்ணப்பம் பண்ண சொல்கிறான்னு அர்த்தம். அப்போ நான் என்ன செய்யல, நான் வெங்காயம் வெட்டிட்டு அந்நிய பாஷை பேசுகிறேன். அப்படியே அந்த ப்ரெசன்ஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் சமைச்சோம், சாப்பிட்டோம், தூங்கினோம். அப்புறம் என்ன செஞ்சா, வெளியில் ஊழியத்துக்கு போயிட்டு மறுபடியும் நான் நைட்டு ஒரு 9 மணிக்கு நான் வீட்டுக்குள்ளே வரேன். மறுபடியும் அந்த பிரச்சனை என் மேலே இறங்குது. நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். நான் சோபால தான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியே அந்நிய பாஷை பேசுகிறேன். இப்போ நான் நல்லா தெரிஞ்சிச்சு, ஏதோ ஆவியானவர் என்கிட்ட பேச போகிறாருன்னு. என்னுடைய ஜப அறைக்குள்ளே போனேன். ஜப அறைக்குள்ளே போய் நான் முழங்கால் படிக்கிட்ட உடனே ஏசப்பா சொல்றாரு, பாழாக்குகிற அருவருப்பு. பாழாக்குற, அந்த அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். பாழாக்குற அருவருப்பு. இந்த வார்த்தையை திரும்ப சொல்கிறாரு. அப்போ நான் வேதத்தில் வாசிக்கிற தானியல் புத்தகத்தில் இருக்குது பாழாக்குற அருவருப்பு. அப்படின்னு என்னென்னா, வேதத்தின்படி சொல்லணும்னா, பாழாக்குற அருவருப்பு என்றால், அன்றைக்கு ஆலயத்தில், எருசலேம் ஆலயத்தில் பன்றி இறைச்சி, அதாவது ஒரு ராஜாவினுடைய காலத்தில், அந்த இருண்ட காலத்தில், அதாவது அந்த மல்கியாவுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு நடுவில் அந்த இருண்ட காலம், அந்த நாட்களில் நடந்த, அதாவது பாழாக்குற அருவருப்பு. அப்படின்னா, எருசலேமிலே பன்றி இறைச்சியை வெட்டி என்ன செஞ்சாங்க, ஆசாரர்களுக்கு கொடுத்தாங்க. அது பாழாக்குற அருவருப்பு வேதத்தின்படி. ஆனால் என்கிட்ட சொல்றாரு, பாழாக்குற அருவருப்பு தேசத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஜெபின்னு சொல்றாரு. அப்ப நான் உடனே என்ன செய்யறேன், அந்த பாழாக்குற அருவருப்பை தேசத்திலிருந்து நீக்கி போடுங்க. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அடுத்து என் டீமுக்கு சொல்லிவிடுவேன். இந்த டீம் இல்லை, இதுக்கு முதல் இருந்த டீம், அந்த டீம்கிட்ட சொல்றேன், ஏமா தேசத்துல கத்த சொல்றாரு, பாழாக்குற அருவருப்பு தேசத்துக்குள்ள வருது, அதை எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்றாரு. நாங்கள் கொஞ்ச நாள் அது காரியத்துக்காக நாங்கள் ஜெபிச்சு முடிச்ச அதனோட ரிசல்ட் என்ன தெரியும் வந்துச்சு? இப்போ இருக்கிற இதே பிரதமர் யோகாவை பாடமாக்கணும்னு ஒரு சட்டம் வர இருந்தது தெரியுமா? யோகாவை கம்பல்சரி என்ன பண்ணணும்,
பாடமாக்குன்னு அது கம்பல்சரி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அதை வந்து பாடமாக்கி அதாவது அந்த யோகாங்கிறது என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதாவது நீங்கள் சாதாரணமாக எக்ஸசைஸ் செய்கிறதெல்லாம் வேறங்க. ஆனால் அந்த பரவச நிலைக்கு அது எப்படின்னா, அந்த யோகாங்கிறது என்ன தெரியுமா, ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து, நல்ல விளங்கமா, இருட்டு இன்னைக்கு அது நடக்குது, இருட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து பரவச நிலை பரவச நிலை பரவச நிலைன்னு சொல்லி தன்னையே இழக்க வச்சு பரவச நிலைன்னு சொல்லி அந்த இருளினுடைய அதிகாரங்களோடு அல்லது அந்த வான மண்டலங்களோடு கூட இணைய பண்ணுறதான் யோகாவினுடைய உச்சகட்ட நிலை. அந்த நிலையை தேசத்துக்குள்ள புகுத்தணும்னு சாத்தான் நினைச்சா, ஆனா தேவன் அதை தடுத்து நிறுத்தி அதை பாடம் சட்டமாக்காதபடி தேவன் தடுத்தார். ஏன்னா அந்த பாழாக்கிற அருவருப்பை தேசத்திலிருந்து நீக்கிறதுக்கு ஜெபித்த ஜபங்களை தேவன் கேட்டார். ஆமேன் என்று சொல்லாமா? அதுதான் இந்த கனியை புசிக்கிற நாளில் நீங்க என்ன வைங்க, தேவர்களை போல மாறுவீங்க. அதுதான் அந்த உன்னத நிலை. இது வந்து தேவனுடைய உன்னத நிலம் கிடையாது. அந்த ஜீவனத்தினுடைய பெருமைக்காக நான் சொல்ல வரேன். ஏன்னா ஜீவனத்தினுடைய பெருமைனை இப்போ இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ஜீவனத்தினுடைய பெருமைனை என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வேதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அதாவது தேவன் ஒரு இப்போ ஜாக்லினுக்கு கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட எல்லையத்தை வச்சிருக்கிறார். ஜாக்லின், நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீ வாழணும், உன்னுடைய அளவு இதுதான், நீ இப்படி தான் இருக்கணும்னு எனக்குன்னு கர்த்தர் குறித்ததை விட நான் சுயமாக உன்னை யோசித்து சுயமாக உன்னை சம்பாதித்து அல்லது சுயமான காரியத்தை நினச்சி தேவன் நினைத்ததுக்கு விட என் வாழ்க்கையை வடிவமைக்க நான் நினைக்கிற மாதிரி, அதுதான் ஜீவனத்தின் பெருமை. இதை இன்னும் வேதத்திலிருந்து சொல்லணும்னா, இதில் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்களாமா, பாபேல் கோபுரத்தை. அந்த வசந்த வாசிங்கம்மா, நம்ம வந்து அந்த வசந்த வாசிங்க, அதில் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வாசிங்கம்மா, 2வது வேத வசந்த வாசிப்பா. ஜனங்கள் கிழக்கே இருந்து பாருங்கள் என்றார்கள். இருமா 4 வாசிமா. பின்பு அவர்கள் நாம் பூமி, நான் வாசிக்கிறேன் விடுமா, நான் வாசிக்கிறேன் இருங்க. பின்பு அவர்கள் நம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தில் அளவு சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். எப்படியாமா, நமக்கு பேரு, நம்மளை பெருமைப்படுத்த, அதுதான் ஜீவனத்தின் பெருமை. எல்லாரும் என்ன சொல்லுங்க, அதுதான் ஜீவனத்தினுடைய பெருமை. தேவன் உங்களுக்கு எந்த அளவு அளந்திருக்கிறாரோ, அல்லது தேவன் உங்க வாழ்க்கைய, அதனால தான் சொல்ற, ஒவ்வொரு காரியத்தை செய்கிற பொழுது, இந்த பிஸ்னஸ் ஆட்டு, இந்த காரியமாட்டு, எதாகட்டும், தேவன் என்ன குறித்திருக்கிறாரோ, தேவன் கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறது வேற. நம்மளா என்ன செஞ்சிருக்கிறோம், பெரிய வலையா போடுறேன்னு சொல்லி நம்மளா வலை போட்டு, ஆமா, ஒரு சில ஆசீர்வாதத்தை இழுத்து நம்ம பேரை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி, நமக்கு ஒரு ஆமா பேரை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி பெருமைக்காக வாழுவதுதான் ஜீவனத்தினுடைய பெருமை. ஆமென் என்று சொல்லாமா? அப்போ இந்த ஒரு வாழ்க்கை, அதனால்தான் கண்களின் இச்சை, மாமிசத்தினுடைய இச்சை. கண்களின் இச்சை சொல்லுங்க மாமா, முதல்ல என்னது, மாமிசத்தின் இச்சை. அப்போ அந்த கனி புசிப்புக்கு நல்லது சொல்லுங்க. மாமிசத்தினுடைய இச்சை அது உடல் ஆசை. இன்னொரு பேரை சொல்ல, அது பேரு உடல் ஆசை. மாமிசத்தின் இச்சை என்னது, உடல் ஆசை. அடுத்து பார்வைக்கு இன்பம் சொல்லுங்க. பார்வைக்கு இன்பம் அப்படின்னா கண்களின் இச்சை அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது மாமிச இச்சைனா பார்க்குறதெல்லாம் வாங்கி சாப்பிடணும், அதை வாங்கி சாப்பிடணும், இதை வாங்கி சாப்பிடணும். ஒரு சிலர் டெய்லி என்வி வேணும், கவுச்சை இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. கவுச்சை இல்லாமல், ஆமாம், அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது வேணுங்கம்பாங்க. என்ன செய்வாங்க, அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது இருக்கணுங்க அப்படிம்பாங்க. அதில் என்னது, உடல் ஆசை சொல்லுங்க. அதில் என்னது, அதுதான் மாமிசத்தின் இச்சை. அதுக்காக நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லமா, விட்டமின் தேவை, நமக்கு சரீரத்துக்கு தேவையானதில்லை. ஆனால் நான் அதை அடுத்த இதை சொன்னால், மாமிசத்தின் இச்சை கண்களின் இச்சைனா பேராசை. கண்களின் இச்சை என்ன அர்த்தம்னா பேராசை. அதனால் எனக்கு ஒன்று இருக்குது போதுங்க அப்படிங்கிறது வேற. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு. இது வந்து என்னது, கண்களின் இச்சை சொல்லுங்க. என்னமாமா? ஆமாம், முதல் இது உடல் ஆசை சொல்லுங்க, உடல் ஆசை. 2வது
கண்களின் கண்ணின் ஆசை, அது கண்களின் இச்சை. இதுல யார் ரொம்ப சிக்கிக்கொண்டா? நிறைய பேர் சிக்கிட்டாங்க. யார் சிக்கினா? சிமியோன் சிக்கினாரு. அடுத்து சொல்ல தாவீது என்ன செஞ்சா? தாவீது பத்சபேல் இடத்துல, அதான் நான் சொன்னேன், அந்த யாரு? பத்சேபேல் தானே. அவளை பார்த்தது தவறு. சொல்லுங்க, அவளை முதல்ல பார்த்தது தவறு. சரி, பார்த்தா குளிச்சுட்டு இருக்கிறா அப்படின்ட்டு விலைக்கு போயிருந்தா பரவாயில்ல, அவளை கூப்பிட்டு வர சொல்கிறான். என்ன செய்றா? கூப்பிட்டு வர சொன்னாலும் பரவாயில்ல, நீ யாருமா விசாரிச்சு அனுப்பிவிட்டு தான் பரவாயில்ல. அடுத்து என்ன செய்றா? அது என்ன செய்யணா? ஏன்னா சாத்தா நல்ல விளங்கமா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நம்ம, அல்லது கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற நம்ம மேலே பிசாசு ரொம்ப கவனம் செலுத்துவா. எதுலையாவது சிக்க வைக்கணும், எதுலையாவது இல்லை மாட்டி விடணும். அதே போலதான் தாவீதுக்கு மேலே தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சார். இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறாரு. ஆனா அந்த தாவீதினுடைய பெயரை என்ன செஞ்சா? குலைச்சு போடுறக்கு என்ன செஞ்சா? பத்சபேல உள்ள நுழைச்சு விட்டுட்டான். இது சாத்தானுடைய தந்திரம். சொல்லுங்க, மாமிசத்தின் இச்சை, அடுத்து கண்களின் இச்சை. இதில் யார் மாட்டிக்கிட்டா? நிறைய பேரை மாட்டிக்கிட்டாங்க அப்படி சொல்லலாம். அடுத்துதான் என்னது? ஜீவனத்தினுடைய பெருமை. அப்ப சொல்லுங்க, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை. மாமிசத்தினுடைய இச்சைனா என்ன? இன்னும் யாரை சொல்லலாம்? மாமிசத்தினுடைய இச்சைனா யாரு? நேபுகாத்தர். ஜீவனத்தினுடைய பெருமை நேபுகாத்தர். இது அந்த பாபிலோன் நான் கட்டினாலே ஜீவனத்தினுடைய பெருமை. இது மூணுமே, இந்த மூணுலையுமே யார் தோத்துட்டானா? ஏவாள் தோத்துட்டா, அல்லது ஆதாமும் தோத்துட்டா. ஆதாம் ஏவாள் தோத்துட்டாங்க. ஆனா இதுல மூணுலுமே இயேசு ஜெயம் எடுத்தார். எல்லாரும் கரந்தட்டுமா? இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். இதே போராட்டம் யாருக்கு வந்துச்சு? ஏசப்பாக்கு வந்துச்சு. இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சாப்பிடும். அது என்னது? மாமிசத்தின் இச்சை. சொல்லுங்க, அந்த வசந்தி எடுத்துங்க. எது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிங்க வாக்கல, 5ஆம் அதிகாரமா வாசிங்கம்மா. இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி. வாசிங்க டக்குன்னு. முதல்ல இருந்து வாசிமா. கல்லுகளை அப்பமாக்கும்படி அதுல இருந்து வாசிங்க. இது என்னது? சாப்பிட்றது. சொல்லுங்க, ஏவாளுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எதில் வந்துச்சு? சாப்பிட்றதுல. இந்த கனியை சாப்பிடு. முதல் டெஸ்ட் எதில் வந்துச்சு? ஏவாளுக்கு சாப்பிட்றதா வந்து. ஏசப்பா இந்த டெஸ்ட் என்னது? இந்த கல்லுகளை சாப்பிட்றது தான். இது மாமிசத்தின் இச்சை. ஏசப்பா உடனே அவன் சொல்லுவான்ல, நீர் தேவனுடைய நான் நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு செஞ்சாரா? நான் நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி செஞ்சாரா? நீ என்னடா சொல்றது? நான் தேவகுமார் தான். இந்த வார்த்தையை யார் சொல்லியிருக்கணும்னா? ஏவாளும் ஆதாமும் சொல்லியிருக்கணும். நீர் இந்த பழத்தை சாப்பிட்டீர்கள் என்றால் நீங்கள் யாரை போல மாறுவீங்க? தேவர்களை போல மாறுவீர்கள் என்று சாத்தான் ஏவாள்கிட்ட சொன்ன பொழுது, அல்லது ஆதாம்கிட்ட சொன்ன பொழுது இவங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க ஏற்கனவே தேவ சாயலாக தான் இருக்கிறோம். நீ என்ன இப்ப வந்துட்டு நீ தேவர்களை போல மாறுவேன்னு சொல்ற? நாங்க எப்படிதான் இருக்கிறோம்? அப்ப இந்த டெஸ்ட் வந்துச்சு. நீர் தேவகுமாரனே ஆனால் அப்படின்னு அவருக்குள்ளேயே என்ன செய்றா? சாத்தான் அந்த சந்தேகத்தை விதைக்கணும்னு நினைக்கிறா. ஆனா இயேசு ஸ்ட்ராங்கா சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் நின்னார். ஆமேன் என்று சொல்லல, நான் தேவகுமாரன் தான். நீ என்ன நீ தேவகுமாரன் ஆனால் வேற சொல்ற? நான் தேவகுமாரன் தான். ஆனா ஒண்ணு, ஏன்னா எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, சொல்லுங்க, எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அதற்கு அடிமைகள். ரோமர் 6:6 இருக்கு. எதற்கு? அப்போ இப்ப யாரு? ஏவாளும் ஆதாமும் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே யாருக்கு அடிமையாயிட்டாங்க? சாத்தானுக்கு அடிமையாயிட்டாங்க. இப்ப ஏசப்பா நீ தேவகுமாரன் ஆனாலும் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி நீ அப்பமாகும்படி சொல்லுன்னு சொன்ன உடனே, ஒருவேளை தேவன் இவருக்கு கீழ்ப்படிந்திருந்தா, சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சா அந்த ஆதாம் ஏவாளை போன தோற்று போற நிலை. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்ற வேத வசனத்தை கொண்டு சாத்தானை எதிர்த்தார். முதல் சோதனை. இரண்டாவது, அடுத்து வாசிமா, இப்ப வாசிமா. பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் ஆனால் அதாவது இதெல்லாம் காட்டுறான். இதெல்லாம் இது என்னது? கண்களின் இச்சை. சொல்லுங்க, இது என்னவாமா? கண்களின் இச்சை. இப்ப கண்களின் இச்சை இப்ப சொல்றா தேவனுடைய குமாரனே ஆனால். மூணாவது, சகல ராஜ்யங்கள். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க.
மூணாவது சகல ராஜ்யங்கள். ம் ம் அவர் சகல மகிமையும் அவருக்கு காண்பித்து ம் 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 என்ன ஒரு கொழுப்பு! அவர்கிட்டயே வாங்கிட்டு அதாவது இவ சைட்ல நுழைஞ்சவ, இவன் ஓனா, இவன் சைட்ல நுழைஞ்சு அவருடையது எல்லாம் இவன் ஆதாம் கையிலிருந்து பிடுங்கிட்டு இவன் சொல்றா, இதை நீ எனக்கு பணிஞ்சின்னு இது எல்லாம் நான் உனக்கு தருவேன். என்ன சொல்லுங்க, சாத்தானே உங்க கையில் இருக்கிறது எல்லாம் பிடுங்கி நான் தேவ கையில கொடுக்கிறதுக்கு, சொல்லுங்க, நான் தேவனுடைய கரத்துல கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் எனக்கு மறுபடியும் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் அந்த ஆதாம் ஏவாளுடைய ஆதி அன்புக்குள்ள தேவனை மறுபடியும் கொண்டு வருகிறார் இந்த வருஷம். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? அப்போ நல்ல விலைங்கம்மா, இப்ப ஆதாம் ஏவாளுக்கும் இந்த மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை புரிஞ்சுச்சாமா? இது வரைக்கும் இது புரிஞ்சுச்சாமா? உடல் ஆசை, அடுத்து கண்ணின் ஆசை, மூணாவது வாழ்வின் ஆசை. வாழ்வின் ஆசை, எனக்கு அது வேணுங்க, இது வேணுங்க, இது வேணுங்க, இந்த ஒரு காரு பத்தாது, இந்த ஒரு வீடு பத்தாது, இந்த ஒரு வண்டி பத்தாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும். அதாவது நான் திரும்ப சொல்றேன், வாழ்வாதாரங்கள் நமக்கு தேவை. வாழ்வதற்கு நமக்கு எல்லாமே தேவை. காரு வேணும், வீடு வேணும், எல்லாமே தேவை. ஆனா பெருமைக்குன்னு வாழக்கூடாது. ஆமென் என்று சொல்ல, எப்படி வாழக்கூடாது? பெருமைக்குன்னு வாழக்கூடாது. அதைத்தான், அதுதான் ஜீவனத்தினுடைய பெருமை. அப்போ ஆதாம் ஏவாளுக்கு என்ன டெஸ்ட் வந்துச்சோ அந்த டெஸ்ட்ல ஆதாமும் ஏவாளும் தோற்று போனார்கள். ஆனால் இதே டெஸ்ட் யாருக்கு வந்துச்சு? ஏசப்பாக்கு வந்துச்சு. இவர் ஜெயித்தார். சொல்லுங்க, ஏசு ஜெயித்தார். நல்லா கரந்தட்டுமா? ஏசு ஜெயித்தார், ஏசு ஜெயித்தார், ஏசு ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். ஏசு ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன். இதுதாம்மா நீங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க வேண்டிய இந்த 3 இடம். ஒன்று, திரும்ப சொல்லுங்க, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆதாம் ஏவாள் தோற்று போனாங்க, இயேசு ஜெயித்தார். ஆமென் சொல்லாமா? இப்போ இதே டெஸ்ட் தான் லோத்துக்கு வந்துச்சு. லோத்து யாரு? ரூத்துடைய தாத்தா வகைன்னு சொல்லலாம். ரூத்துடைய தாத்தா வகை, அந்த மோவாப்பியன், அந்த வம்சத்தில் வர்றதா ரூத்து. இதே டெஸ்ட்டு யாருக்கு வந்துச்சு? லோத்துக்கு வந்துச்சு. அந்த சோதம், அந்த வசனத்தை போடுங்கம்மா. ஆமாம், அந்த சோதம் குமாராவை பார்க்குற பொழுது இந்த 3லயே இவன் என்ன செஞ்சானா? லோத்து தோத்துட்டான்னு சொல்லலாம். எப்படி? ஆமாம், லோத்து என்ன பண்ணிட்டான்? ஆமாம், ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து, சொல்லுங்க, தன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தி இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது எப்படி இருந்தது? கர்த்தருடைய தோட்டம். இது 3 டெஸ்ட். சொல்லுங்க, எந்தெந்த டெஸ்ட்? இது மறக்கவே கூடாது. சொல்லுங்க, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை. இந்த 3 டெஸ்ட்டுமே யாருக்கு வந்துச்சுன்னா லோத்துக்கு வந்துச்சு. அவனும் இதுல தோற்றுட்டா. சொல்லுவாங்க, லோத்து என்ன செஞ்சாரு? தோத்துட்டாரு. அந்த லோத்தினுடைய சந்ததி தான் யாரு? ரூத்து. இதே டெஸ்ட் இந்த ரூத்துக்கு வருது. இதே டெஸ்ட் இந்த ரூத்துக்கு வருது. என்னன்னா, இப்போ அவளுடைய புருஷன் இறந்துட்டா. அவளுடைய புருஷனான ஒரு யாரு? மக்லோன் கிளியோன்னு சொல்கிறாங்க. ரூத்தினுடைய ஹஸ்பண்ட் கிளியோன்னு சொல்கிறாங்க. அந்த கிளியோன் இப்போ இறந்துட்டான். இறந்த உடனே ஒருவேளை அவன் அந்த உலகத்தோட வாழணும்னு நினச்சிருந்தானா அவங்க அப்பா அம்மாட்ட போயிருக்கலாம் அவன். ஏன்னா அவங்க அப்பா அம்மா பெரிய ஐஸ்வர்யவான், நல்ல வீடு பங்களா. சரி, இப்போ கணவன் இறந்துட்டாரு, குழந்தை வேற இல்லை. சரி, மறுபடியும் என்ன செய்கிறேன்? என்னுடைய அப்பா அம்மாவோட போய் சேர்ந்து எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் என்ன செஞ்சுக்கா? ரூத் அவங்க அப்பா அம்மாவோட போய் ஒட்டி இருக்கலாம். ஆனால் அவள் அப்படி விரும்பலைங்க. எனக்கு இது எப்படி தெரியுமா தோணுச்சு? ஏன்டவர் இப்படி ஒரு ரூத்துக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ எனக்குள்ள ஒன்று தோணுச்சு,
கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்மளை இந்த வருஷம் கர்த்தர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். நல்லா அதனால தான் இந்த சத்தியத்தை கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார். கர்த்தர் இந்த வருஷம் என்ன மகிமையாக்க போகிறார், மகிமைப்படுத்த போறார். கர்த்தருடைய செய்கையை எண்ணிலிருந்து வெளியரங்கமாக்க விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அப்போ லோத்துக்கு இதே டெஸ்ட் வந்துச்சு. அதே டெஸ்ட்ல லோத்து என்ன ஆயிட்டா தோத்துட்டான். ஆனால் ரூத்துக்கு டெஸ்ட் வந்தது பொழுது இந்த 3 ஜெயிச்சா. ஒருவேளை கண்களின் இச்சை, ஒருவேளை இவளுக்கு வேற ஒரு கணவனை நான் கட்டி இருக்கலாமே அப்படின்னு ஒருவேளை மாமிசத்தினுடைய ஆசை அல்லது உடல் ஆசைக்காக வேற ஒரு புருஷனை தேடி ஒருவேளை வேற ஒரு கல்யாணம் கட்டியிருக்கலாம். ஆனால் அதை அவள் என்ன செஞ்சா? ஓவர் கம் பண்ணா அல்லது ஜெயித்தாள். எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. அவள் அதை ஜெயித்தா. ரெண்டாவது அவன் நினைச்சிருக்கலாம், ஒருவேளை என்னை சுற்றி நிறைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே போய் நான் அனுபவிச்சிருக்கலாமே நினைச்சிருக்கலாம். அதில் அவர் ஜெயிச்சா. ரெண்டாவது எங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து நல்ல ஒரு அரண்மனை வாழ்க்கை. ஏன்னா இந்த வயல்வெளியில என்ன செய்ய போறா? வயல்வெளியில கதிர்களை பொறுக்க வராமா. ராஜா வீட்டு பிள்ளை அல்லது ஒரு அரண்மனையில் வசித்த பிள்ளை இப்போ கதிர்களை பொறுக்கிறதுக்கு. ஏன்னா நினச்சி பாருங்க, இவளே ஒரு விதவை, சொல்லுங்க, இவளே ஒரு விதவை, இவளுக்கே ஒரு புருஷன் இல்லாமல் இருக்கிறா. இவளோட போனா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ யோசிக்காம இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைக்குள்ள நான் வர. ஒருவேளை இந்த தேவனை குறித்த முன்ன பின்ன அவ அறிஞ்சிருக்கலாம், அறியாம இருக்கலாம். அந்த தேவனை குறித்த அற்புத அடையாளங்களை பார்த்து இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஆனா என்ன வந்தாலும் சரி, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் இந்த சத்தியத்தை நீ கேட்கிற என்றால் கர்த்தர் இன்னைக்கு முன்குறித்திருக்கிறாரோ. ரூத் இந்த 3ஐயும் ஓவர் கம் பண்ணா. ரூத் இந்த 3ஐயும் ஜெயித்தாள். அதுக்கு தான் சொல்றமா, கர்த்தருடைய செய்கை இன்றைய இந்த வருடத்துல என்னிலிருந்து வெளிப்பட வேணும்னா நான் விட வேண்டியதை விடணும். சொல்லுங்க, நான் விட வேண்டியதை விடணும். அதுக்காக உன் குடும்பத்தை விட்டுரு, கணவனை விட்டுரு, பிள்ளையை விட்டுரு, அல்லது வீட்டை விட்டுரு, காரை வித்துரு. யாரோ சொன்னாங்களாமா எழுப்புதல். எங்கேயோ ஒரு நாட்டில் இப்போ ரீசெண்டாக எழுப்புதல் என்ன, இந்த நோவாக் பேழையை கட்டுறேன்னு சொல்லி ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் சொன்னாரா, எத்தனையோ இந்த கிறிஸ்துமஸ்க்கு முந்தையே என்ன வருகை வந்துடும் தேவன் என்னை ஒரு பேழையை கட்ட சொல்கிறாருன்னு கட்டினப்போ அந்த ஊர்லேருந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா? வித்துட்டாங்களா? வித்துட்டாங்க. அப்படி அந்த மாதிரி உனக்குள்ளேயதை விட்டுட்டு அல்லது வித்து போட்டுட்டு நீ ஏசப்பா பின்னாடி வான்னு நான் சொல்ல இந்த இடத்துல நிற்கல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உங்கள் கண்களின் இச்சை, மாமிசத்தினுடைய இச்சை, அந்த பேராசை, ஜீவனத்தினுடைய பெருமை உனக்குள் வராதபடி இந்த வருஷம் அதை ஜெயிக்கிறவளாய் நீங்க இருக்கணும். எல்லாரும் ஜெயம் எடுக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், போராட்டம் வராதுன்னு சொல்லல. கண்களின் இச்சை, மாமிசத்தினுடைய இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை வாழ்க்கையில வரலாம். ஆனா அதை ஜெயித்து கர்த்தருடைய செய்கை இந்த வருஷம் உங்க மூலமா வெளியரங்கம் ஆகணும்னா நீங்க ஜெயிக்க வேண்டிய காரியத்தை ஜெயிக்கணும். இந்த வருஷம் நீங்க ஜெயிக்கிறவளா இருக்கணும். அப்போ இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். ஆமென் என்று சொல்லலாமா? ரூத் இந்த 3 ஜெயிச்சா. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை. திரும்ப சொல்றேன், அதாவது ஆதாம் ஏவாள் இந்த 3 தோத்து போனாங்க. யார் ஜெயிச்சா? ஏசப்பா ஜெயிச்சாரு. லோத்து இது 3 என்ன செஞ்சா? தோத்து போயிட்டா. யார் ஜெயிச்சா? ரூத்து ஜெயிச்சா. ரூத்து இந்த 3ஐயும் ஜெயித்தபடினாலே அந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றது என்னமா? ஒருவேளை நிறைய ஊழியக்காரங்க, ஒருவேளை நிறைய தேவ மனிதர்கள், ஒருவேளை நிறைய கர்த்தரால நம்பப்பட்ட மனிதர்கள் இந்த 3 காரியத்துல விழுந்து போனவர்களா இருக்கலாம், தோற்று போனவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் முன்குறித்தபடினாலே இந்த 3ஐயும் இந்த வருஷம் நம்ம ஜெயிக்க இந்த 3 இந்த வருஷம் நம்ம ஜெயிக்கிறபடினாலே கர்த்தருடைய செய்கை நம்மிலிருந்து வெளியரங்கமாகும். ஆமென் என்று சொல்லலாமா?
கர்த்தருடைய செய்ய என்ன செய்வாமா, நம்மளிலிருந்து வெளியரங்கமாகணும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆமாம் வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 21:7. எல்லா ஆமாம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, எல்லாரும் அந்த வசனத்தை சொல்லுங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ எல்லாவற்றையும் சொல்லுங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சொல்லுங்க, அந்த வார்த்தை இழுத்து சொல்லுங்க, ஜெயங்கொள். இந்த வருஷம் நான் ஜெயங்கொள்றனால எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் நான் ஜெயிக்கணும். இது 3. இன்னும் 2 ஜெயிச்சா யாரு, ரூத்து ஜெயிச்சான்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இந்த 1-2 நம்மளை ஜெயிக்க சொல்றாரு. என்ன தெரியுமா, இந்த உலகத்தை ஜெயிக்கணும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாம இல்லை. சொல்லுங்க, போராட்டம் இல்லாம இல்லை. பிரச்சனை வருதே, போராட்டம் வருதுன்னு சொன்னா, ஆமா, பிரச்சனை போராட்டம் வருகிற பொழுது ஒருவேளை தேவன் நம்மளை எதற்காய் பிடித்தாரோ, எதற்காய் அழைத்தாரோ, அதையெல்லாம் விட்டுட்டு உலகத்துக்கு பின்னாடி ஓடி 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 திரிகிறத விட்டுட்டு நான் என்ன செய்வேன், இந்த வருஷம் ஜெயிப்பேன். 5வது பொல்லாங்கானவனை சொல்லுங்க. அந்த மேல் வசனம் இருக்கு பாருங்க, 1 யோவான். அந்த வாசித்ததுல மேல வாசிமா, மேல வாசிங்க. 1 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 வாசிப்பா. பிதாக்களே நீங்கள் பொல்லாங்கானவனை ஜெயித்ததினால் உங்களுக்கு நான் என்ன செய்றேன், எழுதுற. அப்ப இன்னைக்கு மெயின் என்னன்னா, யாரை ஜெயிக்கணும், பொல்லாங்கானவனை. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, பொல்லாங்கானவனை. திரும்ப சொல்ற, ஸ்ட்ராங்கான ஒரு தரிசனத்துல நம்ம நிக்கிறோம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். நித்திய ஜீவனை அளிக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஒரு தரிசனத்துல நம்ம நிக்கிறோம். அந்த தரிசனத்தை, ஏன்னா இதைத்தான் எடுக்க அவன் யார்கிட்ட போராடினா, ஆதாம் ஏவாள்கிட்ட எதை எடுக்க போராடினா, ஜீவனை எடுக்க தான் போராடினா. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கிறப்போ, ஜீவனை வைக்கணும்னு கொடுக்கணும்னு. ஜீவன் கொடுத்துட்டார் ஏசப்பா. அந்த ஜீவனை எடுத்து ஜனங்களுக்குள்ள வைக்கணும்னு இந்த பெரிய ஒரு தரிசனத்தில் நிற்கிறனால, இந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு சாத்தான் என்ன செய்ய விட்டுருவான், ஈஸியாக விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? ஆனால் சொல்லிட்டேன், தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. சொல்லுங்க, பிசாசே இப்படி கூப்பிடுறவன் மெதுவா சத்தமாக சொல்லுவான், பிசாசே என் வழியில சொல்லுமா, இன்னைக்கு அவன் ஓடிடணும். என் வழியில வராத. நான் யார் தெரியுமா, உலகத்தை ஜெயித்த கிறிஸ்துவானவர், மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் அவர் இருக்கிறபடினால இப்படி சொல்லு, ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார், ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறாரு. சாத்தான என் வழியில வந்தராத முற்றிலும் நீ நெருமூலமாக்கிடுவ. உன்னை உன்னோட வல்லமையை அழிக்க ஏசப்பா வெளிப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினால உன்னை நான் ஜெயிப்பேன், உன்னை உன்னுடைய வல்லமையை அழிப்ப, உன்னுடைய அதிகாரத்தை முறிப்ப. என் மேல உனக்கு உரிமை இல்லை, என் கணவன் மேல உனக்கு உரிமை இல்லை, என் பிள்ளை மேல உனக்கு உரிமை இல்லை, எனக்கு தேவன் குறித்திருக்கிற ஆசீர்வாதத்து மேல உரிமை இல்லை. கையை எடு. இந்த வருஷம் நான் தேவனுடைய வேலையை செய்யணும். என்னை விட்டு என் மேல இருந்து கையை எடு. இயேசுவின் நாமத்துல கையை எடு சாத்தானே. எனக்கு உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, என் மேல உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். யாருக்கோ நேற்று யாருக்கோ ஒருத்தருடைய ஒரு கணவன்மாருக்காக ஜெபிச்ச பொழுது எனக்கு ஒன்று சொன்னார். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, என் கணவனோடு இணைஞ்சிருக்கிற சாத்தானுடைய ஆத்தும பிணைப்ப வேரோட பிடுங்கிற. கையை எடு சாத்தானை, கையை எடு. என் கணவன் மேலிருந்து கையெடு, என் பிள்ளை மேலிருந்து கையெடு. என் கணவனுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சாத்தானு என் வழியில வராத. தேவன் எனக்கு குறித்திருக்கிற, நான் இந்த பூமியில பழுகி, சொல்லுமா, இந்த பூமியில பழுகி பெருகி பூமியை நிரப்பி, ஆமா, பூமியை நான் நிரப்புவேன், பூமியை திருப்பி நான் தேவன்கிட்ட கொடுப்பேன். ஏசப்பா சொன்னார்ல, ஸ்திரியே, என்ன அந்த வார்த்தை சொல்லுங்க, ஸ்திரியே இப்படி செய்தாய், ஸ்திரியே நீ இப்படி செய்தையா அப்படிங்கிற பொழுது நான் ரொம்ப அழுதேன். அதாவது அழுதேன்னா அந்த வழி, தேவன் எந்த ஒரு வழியோடு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு, இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற பொழுது நான் ஏசப்பாட்ட சொன்னேன், நீங்கள் என்ன நிரப்புங்க, நான் மறுபடியும் இந்த பூமியை உங்கள் கையில் மீட்டு கொடுக்கறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இதே எந்த ஸ்திரீயினால் விழுந்ததோ அந்த ஸ்திரீகளை கொண்டு, அந்த ஸ்திரீ, அதனால தான் இந்த கடந்த வாரத்தில் தேவன் சொன்னார், அந்த ஸ்திரீ என்ன வந்தாலாம், யாரு, மரியாள்.
ஏசப்பாட்ட போய் கேட்குறா, என்ன கேட்குறா? எங்களுக்கு என்ன இல்லை, இந்த வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம், எங்களுக்கு என்ன இல்லை, திராட்சரசம் இல்லை, ஜீவன் இல்லையே. அப்போ தேவன் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறார், என் வேலை இன்னும் வரல. நான் நேற்று வசனத்தை வாசித்த பொழுது 17 யோவான் 17 வாசிக்கிறோம், என் வேலை வந்துருச்சு. அந்த வசனத்தை வாசிங்களேன், என் வேலை வந்துருச்சு நித்திய ஜீவனை கொடுக்க. மரியாள்கிட்ட சொல்கிறாரு என் வேலை வரலேன்னு. ஆனால் வேதத்தில் வாசிக்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 17:3 வாசிங்க. என் வேலை, என் பிதாவே என் வேலை வந்தது. 2 வாசிவ. பிதாவே என் வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரிலின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் வரட்டு. அங்கே மரியாள்கிட்ட சொல்கிறாரு என் வேலை வரலேன்னு. இங்கே சொல்கிறேன், எனக்கு அப்போ தான் கனெக்ட் ஆச்சு. ஆமாம், அப்போ மரியாள் ஏவாள் ஸ்தானத்தில் நின்று தான் யார்கிட்ட கேட்குறா? ஏசப்பாட்ட ஜீவனை கேட்குறா. என் வேலை வரலேன்னு ஏசப்பா மரியாள்கிட்ட சொல்கிறார். இங்கே சொல்கிறார், பிதாவே வேலை வந்துருச்சு, ஏன்னா நான் ஜீவனை கொடுக்க தானே இந்த பூமிக்கு வந்தேன். அப்போ நான் ஏசப்பாட்ட சொன்னேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த வருஷம் நம்ம வேலை செய்யணும். அதனால தான் அந்த ஒரு பாட்டு சொன்னோம்ல, பாட்டு ஜீவனை கொடுக்க வேலையை தந்தீரே. ஆமாம் ஆமாம், அந்த நித்திய ஜீவனை இழந்த எங்களுக்கு ஜீவனை கொடுத்துடவே ஜீவனை கொடுக்குற வேலையை எங்களுக்கு தந்தீர். அந்த பாட்டில் வரியில் இருக்கும். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வருஷம் நம்ம வேலை செய்ய போகிறோம். என்ன வேலை தெரியுமா? ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ள நான் ஜீவனை வைக்கிறேன், ஜீவனை வைக்கிறேன், ஜீவனை வைக்கிறேன், ஜீவனை வைக்கிறேன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் எனக்கு இந்த மாமிசத்தின் இச்சையை, கண்களின் இச்சையை, அல்லது இந்த ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள், கிறிஸ்துவானவர் எனக்குள்ள எப்படி இருக்கிறார்? இதான் திறவுகோல் வசனம். கிறிஸ்துவானவர் எனக்குள்ள எப்படி இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார் சொல்லலாம். 1. 2வது, கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய். சொல்லுமா, எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவரா எனக்குள்ள இருக்கிறனால, அவருடைய ரத்தத்தை நான் புசிக்கிறபடினால நான் இந்த பூமியை ஜெயிப்பேன். சொல்லுமா, நான் இந்த பூமியை ஜெயிப்பேன், நான் இந்த பூமியை ஜெயிப்பேன், பொல்லாங்கானவனை ஜெயிப்பேன், மாமிசத்தின் இச்சையை ஜெயிப்பேன், கண்களின் இச்சையை ஜெயிப்பேன், ஜீவனத்தினுடைய பெருமையை நான் ஜெயிப்பேன், உலகத்தை நான் ஜெயிப்பேன், சாத்தானுடைய சதிகளை நான் ஜெயிப்பேன், பொல்லாங்கானவனை நான் நிச்சயமா என்ன செய்வேன்? ஜெயிக்கிறவனா இருப்பேன். சொல்லுமா. ஒருவேளை நீ சொல்லா, என்னால் முடியலைங்க, சாத்தானை ஜெயிக்க முடியலைங்க, கண்களின் நிச்சயம் ஜெயிக்க முடியலைங்க, பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற பாத்திரனே, சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருவேளை சாப்பாடை என்ன செய்யலாம், தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேம்மா, உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருமா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள. அதுதான் வேறு வசனம், அதுதான் வேறு வசனம். அதாவது இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தவர் மாத்திரமல்ல, ஜீவனை கொடுத்தவர் மாத்திரமல்ல, அந்த ஜீவனான அந்த இரத்தத்தின் வழியாய் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினால, சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறபடினால, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறபடினால அந்த ஜீவன் எனக்குள்ள வேலை செய்யும். இந்த வருஷம் அந்த ஜீவன் எனக்குள்ள வேலை செய்யும். சாத்தானை ஜெயிக்க அந்த ஜீவன் எனக்குள்ள வேலை செய்யும். நீங்க ஜீவனை வேலை செய்ய விடுங்க. சொல்லுங்க, ஜீவனே, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள வேலை செய்யுது. இப்ப நான் ஒன்று சொல்றேனே, ஒருத்தர் குறித்து கசப்பு வருது, அல்லது ஒருத்தர் குறித்து கோபம் வருது அப்படின்னு உடனே நீங்க என்ன செய்யணும்? கோபப்படாம, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள வேலை செய்யட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள வேலை செய்யட்டும் அப்படின்னா, அந்த கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ள தேவ அன்பை வெளிப்படுத்தும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்கு என்ன பண்ணும்? தேவ அன்பை வெளிப்படுத்து. ஒருவேளை சாத்தானுடைய சோதனை ரொம்ப பெருசா இருக்காண்டவரே, இந்த இடத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலனா, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள வேலை செய்யட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள வேலை செய்யட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள வேலை செய்யணும். அந்த பொல்லாங்கானவனை ஜெயிக்கிற அந்த அதிகாரத்தை, பொல்லாங்கானவன் ஜெயிக்கிற அந்த அத்தாரிட்டியை, பொல்லாங்கானவனை ஜெயிக்கிற அந்த அபிஷேகத்தை தேவன் உங்க மேல போடுகிற பொழுது சாத்தானுடைய சகல வல்லமைகளை அழிக்கிற அந்த அபிஷேகம் அந்த இடத்துல உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ரூத்து கிட்ட கர்த்தருடைய செய்கை வெளிப்பட. என்ன செய்கை வெளிப்பட்டுச்சு? ரூத்து மேல் இந்த சாபம் நீங்குச்சு, அடுத்து குடும்ப சாபம் நீங்குச்சு, அடுத்து தேசத்தினுடைய சாபத்தையே நீங்கிற அளவுக்கு எந்த வம்சம், எந்த மோவாப்பியர் சபைக்குள்ளேயே வரக்கூடாது என்று சபிக்கப்பட்ட ஜனமா இருந்ததோ அந்த சாபத்தினுடைய சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு, கர்த்தருடைய செய்கை வெளிப்படுகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? ரூத்தினுடைய அர்ப்பணிப்பு.
திரும்ப சொல்ற, ரூத்தினுடைய கீழ்ப்படிதல். சொல்லுங்க, முதல்ல கீழ்ப்படிதல், ரெண்டாவது அர்ப்பணிப்பு, மூணாவது அவள் இந்த மூணையும் ஜெயிச்சா. இது எதை ஜெயிச்சா? இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை, உலகம். எப்படி? உலகம். அதாவது என்னன்னா, நான் முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படிங்கிற பொழுது, ஏன் வாடி அங்க போய் சுத்திட்டு வரலாம், பர்ச்சேசிங் போயிட்டு வரலாம். கர்த்தர் சொல்லுவார், மகளே என் பிரசன்னத்தில் உட்கார்றையா? ஒரு நாள் நான் கடைக்கு போறதுக்கு பேக் கையில் எடுத்துட்டேன். பேக் கையில் எடுத்துட்டு பணம் கையில் எடுத்துட்டேன். ஏசப்பா சொல்றாரு, ஒருத்தரோட பேரை சொல்லி அந்த மகளுக்காக இப்போ ஜெபிங்கிறார். ஒரு மகளோட பேரை சொல்லி, கேரளாவில் இருக்காங்க, இப்போ இன்னைக்கு நம்மளோட கனெக்டில் இருக்காங்க. அந்த மகளுடைய பேரை சொல்லி, அந்த மகளுடைய பெயரை சொல்லி ஜீவனை ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போய் ஜெபின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்து போய் ஜெபி அப்படின்னாரு பாருங்க. போயிட்டேன். போய் முழங்கால் படிக்கிட்டு அந்த மகளுடைய பெயரை சொல்லி, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த மகளுடைய ஜீவனை ரத்தத்துக்குள் கொடுக்குற, இந்த மகளுக்கு விரோதமாக எழும்புகிற இருளினுடைய வல்லமைகளை நெருமலமாக்குற அப்படின்னு சொல்லி 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 ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் முடிச்சிட்டேன். ஜெபம் முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு, அப்போ அங்கே இன்னொரு டீம் இருக்கும், காந்தி பார்க்கில் ஒரு டீம் இருக்கும். அப்போ ஒரு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க. அந்த ஒரு மகிட்ட கூப்பிட்டு, மா இப்படி ஏசப்பா சொல்றாரு, இந்த மகளுடைய ஜீவனை ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிமான்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மகளுக்கு கால் பண்ணுறேன். போயிட்டு அந்த மகளுக்கு கால் பண்ணுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த நேரமும் அவைலபிளாக இருக்கணும். இல்லாண்டு நான் போய் அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி. அதாவது அதுக்கு தான் கர்த்தர் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறான், அந்த எந்த நேரமும் கீழ்ப்படிதல் உள்ள இருக்கு. அப்போ உடனே நான் அப்புறம் அந்த கடைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த அம்மாட்ட கால் பண்ணி, என்னம்மா பிரச்சனைன்னு. அப்போ சொல்கிறான், ஆண்டி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படின்னா. என்னம்மா அப்படின்னா, அவள் அது ஒரு மாந்திரிக போராட்டம். அது சொந்த குடும்பமே அவளுக்கு விரோதமாய், சொந்த மாமியாரே அவளுக்கு விரோதமாக ஒரு சில காரியங்களை எல்லாம் பண்ணி ஜீவனை எடுக்கணும்னு வச்சுட்டாங்க. அப்போ டாக்டர் இது பெரிய ஒரு காரியம்னு சொல்லி இப்போ ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நிற்கிறார் டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நிற்கிறாரு. அந்த ஆப்ரேஷன் பண்ணுற பொழுது தான் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறான். அப்போ நான் உட்காந்து அந்த 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அப்போ அவள் ஜோமணி முடிச்சோன்னு சொல்கிறா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஆண்டி ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு, இப்போ சொல்கிறாங்க ஆப்ரேஷன் வேண்டாம், ஆமாம் உங்களுக்கு சுகமாயிருச்சுன்னு சொல்கிறாங்க ஆண்டி, அதனால் அப்படின்னு சொன்ன உடனே தான் நான் அந்த மகக்கிட்ட சொல்கிறேன், இல்லாமல் ஏசப்பா இப்படி ஜெபிக்க வச்சாருன்னு. ஆமாம் ஆண்டி, பயங்கர வயிற்று வலியில் நான் இருந்தேன், கர்த்தர் இப்போ எனக்கு சுகம் தந்துட்டார் என்று சொன்னார். ஆமேன் என்று சொல்லாமல் ஆமேன்னு சொல்ல. இன்றைக்கி நம்மளோட கனெக்டில் இருக்கா யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கூப்பிட்டு பேசிங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ கர்த்தர் ஒரு சில நேரங்கள் நம்ம கூப்பிடுகிற பொழுது, அந்த அர்ப்பணிக்க சொல்கிற பொழுது, அல்லது என் வேலை மகளே இது எனக்கு கொஞ்சம் அவசரம், நீ கொஞ்சம் உட்கார் மகளே அப்படின்னு சொல்கிற பொழுது, எதையும் விட்டு கொடுக்கவும் ரெடியாக இருக்கணும். ஏசப்பாவுக்காக எதையும் இழக்கவும் ரெடியாக இருக்கணும். ஏசப்பாவை நமக்குள்ளே வருகிறதுக்கு எதையும் விட்டு விடுறதுக்கு நம்ம எந்த நேரமும் ரெடியாக இருக்கணும். இதைத்தாம கர்த்தர் சொல்லாரு. அப்போ ஜெயிக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஜெயிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, நான் இந்த வருஷம் ஜெயிக்கணும். அப்போ இந்த 3 காரியம். 2வது, இதுதான் உலகம், அதுக்காக சொல்கிறேன். உலகம் ஒரு சில விஷயத்தில் நம்மளை இழுக்கும் பாருங்க. இல்லை ஏசப்பா என்னை ஜெபிக்க பாரப்படுத்துறாரு, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறதா உலகத்தை ஜெயிக்கிறது. அடுத்து என்னது? பொல்லாங்கானவனை ஜெயிக்கிறவராக இருக்கணும். எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கிறோம். எல்லாரும் எழும்பி நிற்க விரும்புகிறோம். இன்னைக்கு